சீக்கிரம் ராமு, பணத்தை வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போனை சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரியா? சரி மோகினி. போனை தர்றேன்னு சொல்லிட்டு இப்படி மட்டாயே கிடக்குறானே. அண்ணா அண்ணா அண்ணா, யாருப்பா? ராமு தம்பியா? அண்ணே, இந்த 50,000 ரூபாய் பணத்தை பிடினே, போனை கொடுண்ணே. தம்பி நெசமாவே பணத்தை தரியா? ரொம்ப நன்றி தம்பி. அண்ணே, இந்த பணத்தை வீட்டுல கொடுங்கண்ணே, போனை என்கிட்ட கொடுங்க. சரி தம்பி. போனை எங்கண்ணே ஒளிச்சு வச்சிங்க? நீ போனதுமே எடுத்து வச்சிட்டேன் தம்பி. பணத்தை கொடு தம்பி. இந்தாங்க இந்தாங்க. ராமு தம்பி, என்னண்ணே? போலீஸ்ல மட்டும் என்ன மாட்ட விட்டுறாத தம்பி. போலீஸ் அடின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதை வாங்க வச்சிடாத தம்பி. நீ போனை கொடுத்துட்டில, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. சரி தம்பி. அண்ணே, அன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிச்சே, இந்த போன் எப்படி நனையாம தப்பிச்சிச்சு? அது 2 கல்லுக்கு நடுவுல நனையாம இருந்துச்சு தம்பி. அதான் சொன்னேனே, கீதா போன்னு எனக்கு தெரியாது. ஓ, அந்த போனுக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, அதனால வீணா போகாம தப்பிச்சுக்கிச்சு தம்பி. கௌதமுக்கு நல்ல நேரம்ண்ணே, அதனாலதான் இந்த போன் தப்பிச்சிருக்கு. நீங்க படுத்து தூங்குங்க, நான் வர்றேண்ணே. சரிங்க தம்பி, வாங்க. வர்றேண்ணே. எப்படியோ கீதாவோட செல்போன் நம்ம கையில கிடைச்சிருச்சு. நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு மோகினி. இந்தா. கீதா கௌதம விரும்பி இருக்காராமோ, போட்டோ வச்சிருக்கா பாரு. பாவம், யார் தலையில என்ன எழுதிருக்கோ அதானே நடக்கும். கடைசியா கீதாவுக்கு யார் போன் பண்ணிருக்கா, அது என்ன ஏதுன்னு பாரு மோகினி. கடைசியா மியாவுன்னு ஒரு போன் வந்திருக்கு ராமு. மியாவுன்னா அந்த பூனைக்கண் செல்வன் தான் போன் பண்ணிருக்கான். இந்த போன்ல ஆட்டோ ரெக்கார்டு இருக்கும், அவன் பேசுறது ரெக்கார்ட் ஆயிருக்கும். பாரு மோகினி. கார்த்திக், ராம்க்கு ஒரு போன் பண்ணி பேசேன். வாட்ச்மேன் கிட்ட இருந்து கீதா போனை வாங்கிட்டானா? அதுல ஏதாவது முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கா? என்ன விஷயம்னு தெரியணும்டா. என்ன சொல்றீங்க? ராமுவே போன் பண்றேன்னு சொல்லிருக்கானே, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. இல்ல மீனாட்சி, என்னால பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சமந்தி, நீங்க போன் பண்ணி தான் பாருங்களேன். நான் தான் பூனகன செல்வம் பேசுறேன். இப்போ ஒன்னும் மோசம் போயிடல. கௌதம் பெட்ரோல் வாங்க போயிட்டான். நீ உடனே கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து வெளியே வா. என்கிட்ட பட்டு புடவை, தாலி கயிறு எல்லாம் ரெடியா இருக்கு. பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வா, இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நான் உன்னை லவ் பண்ணலடா. நான் கௌதம் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீ மரியாதையா அப்படியே திரும்பி போயிடு. ஏய், பொய் சொல்லாதடி. நீ என்ன லவ் பண்ணடி. நான் உன்னை லவ் பண்ணலடா. திரும்ப திரும்ப பொய் சொல்லாதடி. மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல நான் உள்ள வருவேன்டி. வாடா, தைரியம் இருந்தா உள்ள வா. செக்யூரிட்டி இருக்காரு, உன்னை ஒரு வழி பண்ணிடுவாரு. செக்யூரிட்டிய எப்படி இடத்த காலி பண்ண வச்சு உள்ள வரேன்னு பாருடி. இன்னைக்கு நீ செத்தடி. கடைசியா சொல்றேன், இன்னும் கௌதம் வர 15 நிமிஷம் ஆகும். உடனே வெளியே வாடி. ஏய், போன வைடா. இவன் தான் கீதாவை கொலை பண்ணிருக்கான் மோகினி. கௌதம் பெட்ரோல் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இவன் உள்ள போய் கீதாவை கொலை பண்ணிருக்கான். அப்படியே ராமு? மோகினி, உன் மாமனார் தான் பேசுறாரு. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்றாருன்னு நினைக்கிறேன். எடுத்து பேசு ராமு. சார் சொல்லுங்க சார். வாட்ச்மேன் கிட்ட போன் வாங்கிட்டியா ராமு? வாங்கிட்டேன் சார். நானே போன் பண்ணலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. கீதா சாவறதுக்கு முன்னால பூனைக்கண்ணு செல்வன் தான் சார் அவகிட்ட பேசியிருக்கான். உன்னை கொல்ல போறவன்னு வேற மிரட்டியிருக்கான். கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள அவன் உள்ள போய் அவன் தான் சார் கொலை பண்ணியிருக்கான். அவனா? பூனைக்கண்ணு செல்வமா கொலை பண்ணிருக்கான்? ஆமா மேடம். நாங்க அவசரமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். நான் அப்புறமா பேசுறேன் மேடம். கௌதம் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுவான் மேடம், நீங்க கவலையே படாதீங்க. நாம இப்ப உடனே என்ன செய்யணும்னா பூனைக்கண்ணு செல்வத்தை தப்பிக்க விடாம பாத்துக்கணும். மோகினி கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்களேன். இந்த மோகினி, உங்க அத்தை பேசுறாங்க. மீனாட்சி, மோகினி பேசுறா, நீங்களே பேசுங்க. நீதான் பேசேன் கிருஷ்ணா. இல்ல வேணாம், நீங்களே பேசுங்க.
என்ன கிருஷ்ணா, நம்ம புள்ளைய வெளியே கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்படுறா. யாரோ ஒருத்தர்னு நினைச்சாவது ஒரு வார்த்தை தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? நீங்க பேசுங்கன்னா பேசுங்க மீனாட்சி. மோகினி, நான் மாமா பேசுறேமா, சொல்லுமா. பூனக்கண்ணு செல்வன் தான் கொலை பண்ணிருக்கா மாமா. நாங்க இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம். அத்தை கிட்ட சொல்லுங்க, சீக்கிரமே கௌதம் வெளியில வந்துருவாருன்னு. கிருஷ்ணா இவ்வளவு நேரம் இங்கதாமா இருந்தா, இப்பதான் அடுப்புல பால் பொங்கிருச்சுன்னு ஓடிட்டா. எதுக்கு மாமா போய் சொல்றீங்க? அத்தையை கிச்சன் பக்கம் ஜானகி அக்கா விட மாட்டாங்க, அம்மாவும் விட மாட்டாங்க. எங்க அத்தை மகாராணி மாதிரி மாமா, அவங்களுக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கு. அக்காவும் நானும் எப்பவும் அவங்கள வேலை செய்ய விட்டதே இல்லை. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன் மாமா. அத்தை மனசு கஷ்டப்படுறத தாங்காம தான் ராத்திரி பகல்னு பார்க்காம இதே சிந்தனையா கொலையாளி தேடிட்டு இருக்கோம். அவங்க யாருன்னு எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அத்தை நேர்மையானவங்க. நிரபராதியான தான் புள்ள உள்ள இருக்கிறத தாங்க முடியாம மன உளைச்சல்ல இருக்காங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிரும் மாமா. நான் போனை வச்சிடுறேன். சரிம்மா, போனை வச்சிடு. கிருஷ்ணா, மோகினி பேசுனதை கேட்டல, இப்பவாவது நீ அவளை புரிஞ்சுக்க. ஆமா சம்பந்தி, மோகனி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை புரிஞ்சுக்கங்க. இந்த பூனக்கண்ணு செல்வன் எங்க இருக்கானே தெரியலையே. அவனை பிடிச்சதானே கௌதம வெளியே கொண்டு வர முடியும். அப்பா, ராமு மோகினி ஸ்டேஷனுக்கு போகட்டும். நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாம அந்த பூனக்கண்ணு செல்வத்தை ஃபாலோ பண்ணி அவங்கிட்ட பேசி பார்க்கலாம். அவன் எஸ்கேப் ஆக பார்த்தான்னா நாமளே அவனை பிடிச்சி ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடலாம். நான் ஸ்டேஷன்ல அவனோட அட்ரஸை வாங்கி வச்சிருக்கேன்பா. சரி கார்த்திக், அப்படியே செய்யலாம். கிருஷ்ணா, நீ விடிய காலையில கண்ட கனவு பழிச்சிடுச்சு பாத்தியா? பூனக்கண்ணு செல்வன் தான் கொலகாரன்னு கடவுளே வந்து சொல்லிட்டாரு. ஆமா மீனாட்சி, இப்ப என் வேண்டுதல் எல்லாம் எந்த பிரச்சனையும் வராம அவன் உள்ள போகணும், ஏன் புள்ள வெளியில வரணும், அவ்வளவுதான். கவலையே படாதமா, கௌதம் வெளியே வந்துட்டானே நினைச்சுக்க. கார்த்திக், வா போலாம். அப்பா, இந்த கடையில தான் பூனக்கண்ணு செல்வம் ரீசார்ஜ் பண்ணுவானா. கடைக்காரங்கிட்ட கேட்டா அவன் நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு பேசிடலாமே. எங்க இருக்கான்னு நைஸா விசாரிச்சிடலாம். அப்பா, அவன் பயங்கரமான கேடிப்பா. எப்பவும் டாப் அப் கார்டு மட்டும்தான் வாங்குவானா. அப்படியா? சரி, எப்படியாவது அவனை பிடிச்சிடணும்பா. வாட்ச்மேன் கிட்ட தகவல் தெரிஞ்சுக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட போறான். அப்பா, இந்த ரோடு வழியா தான் இந்த கடைக்கு வரணும், போய் பார்த்துடலாம். சரி. அங்க பாருங்க. சார், எங்கடா ஓட பாக்குற? உண்மை தெரிஞ்சிடும்னு ஓடுறியா? நீ போலீஸ் கிட்டயும் ராமு கிட்டயும் வேணா டிமிக்கி கொடுக்கலாம், இந்த கார்த்திக் கிட்ட வேலைக்காகாதுடா. பிளட்டி ராஸ்கல், நீதான கடைசியா கீதாவுக்கு ஃபோன் பண்ண? நீதான் அவளை கொண்டு இருக்க. மரியாதையா போலீஸ்ல சரண்டர் ஆகும். ஹலோ சார், போலீஸ் என்ன நிரபராதின்னு சொல்லிடுச்சு சார். உங்க பையனை வெளியே கொண்டு வர்றதுக்காக என்ன பலிகடா ஆகலான்னு பாக்குறீங்களா? அப்புறம் எதுக்கு எங்களை பார்த்துட்டு ஓடுற? சார், என் வண்டி ப்ராப்ளம் சார். நான் மெக்கானிக் கூப்பிடலாம் தான் சார் எந்திரிச்சேன், ஆனா நீங்க என்ன புடிச்சிட்டீங்க சார். ஏய், இந்த கதையெல்லாம் எங்க கிட்ட விடாத. முதல்ல வந்து எங்களோட கார்ல ஏறு. அப்பா, இவனை பிடிங்கப்பா. சார் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஏய், முதல்ல வந்து கார்ல ஏறா. நான் எதுக்கு சார் கார்ல ஏறணும்? ஏறா. விடுங்க சார். கீதாவோட செல்போனை நாங்க கண்டுபிடிச்சோம். அது என்னடா எப்ப பார்த்தாலும் நீயாவ பெரிய இவனாடா நீ? சார், நான் கொலை பண்ணல சார், கொஞ்சம் சொன்னா கேளுங்க சார். சார், கௌதம் தான் சார் கீதாவை கொலை பண்ணா. அது என் கண்ணால பார்த்தேன் சார். ஏய், போய் கார்ல ஏறா. சார், நான் கொலை பண்ணல சார், நீங்க கொஞ்சம் புடிச்சுக்கங்க சார். நீ எதை சொல்றதாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு, அவங்க அதுக்கு கரெக்டான பதில சொல்லுவாங்க. சார் 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 சார், என்ன விடுங்க சார். இது சம்பந்தம் இல்ல சார். சார் சார் சார், பேசாதடா. போடா. போடா சார் சார், ப்ளீஸ் சார். சார்
விடுங்க சார் என்ன. என்னாச்சுப்பா? ஆஃப் ஆயிடுச்சுப்பா. என்னன்னு தெரியல, ஸ்டார்ட் ஆகல. டேய் ஓடுறான் பாரு. டேய் நில்றா, அவனை விட்டுறாத. ச்சே, என்ன கார்த்திக் இப்படி ஆயிடுச்சு? மோகினி எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சா. நாம இவனை ஈஸியா தப்ப விட்டோமே. இனி இவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. இவனை பிடிச்சாதானப்ப கௌதமே வெளியில கொண்டு வர முடியும். கைக்கு எட்டுனது வாய் கெட்டாம போயிடுச்சப்பா. தப்பிச்சுட்டானே. மியாவ். என்ன யார் நினைச்ச? பூனகுண செல்வன்டா. மியாவ். என்னையே பிடிக்கலான்னு பாக்குறியா? உனக்கும் டாட்டா, உங்க அப்பனுக்கு டாட்டா. வரட்டா? எதுக்கு ராதா இப்படி ராஜேஷ் ராஜேஷ் கத்தி கூப்பிடுற? கூப்பிட்டா என்ன? உன் பேர் ராஜேஷ் தானே? ஓ, புருஷனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதா? ஆனா நீங்க மட்டும் பொண்டாட்டிய வாடி போடி, அது என்னடி இது என்னடி, எங்கடி வந்த எங்கடி போற, அப்பப்பப்பப்பா எத்தனை டி வேலைக்காரியை விட கேவலமால கூப்பிடுறீங்க, நடத்துறீங்க, ட்ரீட் பண்றீங்க. அப்படிலாம் பாக்குறப்போ இந்தம்மா காஃபின்னு கொண்டு வந்து எங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசை இருக்காதா? அதெல்லாம் சரி, நான் என்னைக்கு உன்னை இப்படி கூப்பிட்டுருக்காரு அது? பரவாயில்லையே, ராதுன்னு செல்லமாலாம் கூப்பிடுறீங்க. உங்க அப்பா கூட யசோதாவை சுருக்கி யசோன்னு தான் கூப்பிடுறாரு. என்ன டிஃபரன்ஸ்? நீங்க பொண்டாட்டிய கூப்பிடுறீங்க, உங்க அப்பா வேலைக்காரிய அப்படி கூப்பிடுறாரு. இந்த குடும்ப மானத்தை வாங்குறாரு. எதுக்குறா அது? எதுக்கு இப்ப கூப்பிட்ட அதை சொல்லு முதல்ல. எதுக்கா? இதோ பாருங்க, வேலைக்காரி கிட்ட உங்க அப்பா எப்படி நடந்துக்கிறாருன்னு பாருங்க. 5 நாள்ல வரேன்னு சொன்ன யசோதா புருஷன் என்ன ஆனாருன்னே தெரியல. இங்க இப்படி எல்லாம் நடக்குது. சாமி கும்பிட்டதும் வாங்கன்னு சொன்னேன்ல யசோ, அதான் வந்துட்டேன் யசோ. யசோ, ஒரு நிமிஷம் இப்படி திரும்ப. ஏங்க நீ இன்னைக்கு பார்க்க அப்படியே சிம்ரன் மாதிரியே இருக்க. ஆஹா, என்ன அழகு, எத்தனை அழகு. உன் முகம் கோடி நிலவை கொட்டி வச்ச அழகு. உங்க அப்பா கண்ணுக்கு வேலைக்காரி சிம்ரனா தெரியுறாளா? கன்றாவி கன்றாவி. ஏங்க, இது சாமி ரூம், மனுஷங்களெல்லாம் இப்படி புகழக்கூடாது. உங்க மருமக பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், கண்ணாலே எரிச்சிருவா. சும்மா மருமக மருமகன்னு பயமுறுத்தாத யசோதா. என்ன பெரிய மருமக, எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஏதோ உனக்காக கொஞ்சம் அடங்கி போய்கிட்டு இருக்கேன். எனக்கும் கோபம் வரும். அப்படி கோபம் வந்ததுன்னு வை, பையனாவது மருமகளாவது அப்படியே தரன்னு இழுத்துக்கிட்டு போய் வெளியே தூக்கி வீசிடுவேன். சரிங்க, நல்ல நாளாவதுமா கோவப்படாதீங்க. நீங்க நல்லா இருக்கணும் தானே நான் சுமங்கலி நோன்பு இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு உங்களை வர சொன்னேன். நீங்க எப்பவும் சந்தோஷமா நல்லா இருக்கணுங்க. நீ என் மேல வச்சிருக்க இந்த லவ்வால தான் நான் சாதுவா சந்தோஷமா இருக்கேன் யசோதா. உண்மையை சொல்றேன் யசோ, காலங்காத்தால டைனிங் டேபிள்ல 2 ஆப்பிள் இருந்ததை பார்த்தேன். திடீர்னு அதை காணோம். எங்கடா போச்சு அதுன்னு பார்த்தா 2ம் வந்து உன் கன்னத்துல ஒட்டிக்கிச்சு. ஆப்பிள் கன்னத்துக்கு உதாரணமே உன் கண்ணம் தாமா. ஆப்பிள் வந்து அவ கணத்துல ஒட்டிக்கிச்சா? என்ன ஒரு கேவலமான வர்ணனை. உங்க அம்மாவை என்னைக்காவது ஒரு நாளாவது இப்படி வர்ணிச்சிருப்பாரா இந்த திருட்டு போன? நிச்சயம் வர்ணிச்சிருக்கவே மாட்டாரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என் டார்லிங், என் புஜ்ஜி குட்டி, என் செல்ல குட்டி, எப்பவும் நீ தீர்க்க சுமங்கலியா வாழணும். என்ன கொஞ்சம் கொஞ்சிறாரு பாத்தீங்களா வேலைக்காரிய? ஒரு புருஷன் கூட பொண்டாட்டியே இப்படி செல்லமாலாம் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். என்னங்க இது, எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருப்பா போல இருக்கே. டூ லேட். உனக்கு இப்பதான் இது உரைக்குதா? மிச்சத்தையும் பாரு. என்ன யசோ, சுமங்கலி பூஜை அதுவுமா நெத்தியில குங்குமம் வைக்காம இருக்க? என்னங்க, நீங்க தானே உங்க கையால எப்பவும் வச்சு விடுவீங்க, அதான். ஓ பாத்தியா, ஒவ்வொரு சுமங்கலி பூஜைக்கும் நான் தான் குங்குமம் வச்சு விடுவேன்ல, அதை மறந்துட்டேன் பாத்தியா.
நடக்கிற கூத்த பாத்தீங்களா? எப்படி இருக்காங்க பாருங்க. ரொம்ப நல்லா இருக்காங்களே ராது. ரொம்ப பொருத்தமான ஜோடியா. யார் கண்ணும் படாம டிஸ்டி சுத்தி போட மாதிரி அப்படியே ஜெமினி கணேசன் சாவித்திரி மாதிரி இருக்காங்களே. கொன்றுவேன் உங்களை. உங்க அப்பா வேலைக்காரியோட கூத்தடிக்கிறாரு பாருன்னு சொன்னா நல்ல ஜோடி பொருத்தனை வேற வளர்றியா? யசோதா, நம்ம பையன் நம்மள எப்படி ரசிக்கிறான் பாத்தியா? ஆமாங்க. கல்யாணமான புள்ள மருமக இருக்க வீட்ல உங்க அப்பா இப்படி நடந்துக்கிறாரே, நீங்க கூப்பிட்டு கண்டிக்க வேண்டாமா? கூப்பிட்டு கண்டிச்சுக்கலாராதா? ஆனா எங்க அம்மா போய் சேர்ந்தப்போ ஒரு சத்தியம் வாங்கினாங்க. அப்பா ரொம்ப டீசென்டானவர் தான். ஆனா அவர் சத்தியம் வாங்கினதால தான். போதும் நிறுத்து. இந்த அம்மா சத்தியம் அந்த சத்தியம் இந்த கதையெல்லாம் வேணாம். யாரு டீசென்ட், உங்க அப்பாவா இல்ல அந்த வேலைக்காரியா? ரெண்டு பேரும் நம்ம ரூம் வாசல்ல நின்னு ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க. வாங்க. எங்க ஓடுறீங்க? நில்லுங்க ரெண்டு பேரும். எங்க அம்மா அப்பாவை இப்படி தலை குனி வச்சிட்டேனே. ஷே, நான் ஒரு மனுஷனே இல்ல. ஏ யசோதா, ஒரு வேலைக்காரிக்கு போய் குங்குமம் வச்சு வராரு இந்த மனுஷன். நீயும் ஈன்னு பல்ல காட்டிட்டு நிக்கிற. இது தப்பு இல்லையா யசோதா? தப்புதான் மருமகளே. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறம்மா. என்ன தண்டனை வேணாலும் ஏத்துப்பீங்களா? ச்சே, இப்படி சொல்றதே அசிங்கமா இருக்கு. இங்க பாரு யசோதா, நாளைக்கே உன் புருஷன் இங்க வந்தாகணும். இல்ல இந்த மனுஷனை முதியோர் இல்லத்துல சேர்த்தாகணும். ரெண்டுல ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். பா, அம்மாக்கு வேற ஒருத்தனை புருஷனா நடிக்க வைக்கிறதுக்கு நீங்க முதியோர் இல்லத்தை சேரதா பெஸ்ட்னு தோணுது. இத பாருடா ராஜேஷ், நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு இதே நேரம் வரைக்கும் தான் உனக்கு டைம். நீ எல்லா உண்மையும் உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடு. இல்ல உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. இந்த வீடு சொத்து எல்லாம் என்னோடதுடா. என் பையன்னு உனக்காக நடிச்சதெல்லாம் போதும். இனிமேலும் என்னால வேலைக்காரியா நடிக்க முடியாதுடா. எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? நான் மட்டும் மாமியார்னு உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச அந்த நிமிஷமே அவளை பளார்னு அறையணும் போல இருக்குடா. நல்லா யோசிச்சுக்கோடா. நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம். டேய், உங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா பத்திரகாளியா மாற போறேன்னு சொன்னா. இனி அவளை தடுக்க முடியாதுடா. நீ உன் பொண்டாட்டி கையில காலில் விழுந்து உண்மையை சொல்றா. நீ என் புள்ளடா, என்ன மாதிரியே இருடா. காலில் விழுறதுக்கு தயங்காத. என்னங்க ஆச்சு? பூனக்கண்ணு செல்வத்தை பிடிச்சிட்டீங்களா? போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்களா? சொல்றேம்மா. ஜானகி, ஜானகி, எங்க ரெண்டு பேருக்கு டீ கொண்டு வா. அப்படியே கொஞ்சம் தண்ணியும் கொண்டு வா. சரிங்க. அவனை பிடிச்சிட்டீங்களா மாப்ள? என்ன சொல்றான் அவன்? கார்த்திக்கும் நானும் அவனை பிடிச்சு காருக்குள்ள ஏத்தணும். போலீஸ் ஸ்டேஷன் போற வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. திடீர்னு கதவை உதைச்சு திறந்து தப்பிச்சு ஓடிட்டாமா. தப்பிக்க விட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்? ஜானகி, இவங்களுக்கு தண்ணி கிண்ணி எதுவும் தராத. அம்மா, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை கார்ல ஏத்தணுமா? ஏதோ ஈஸியா தப்பிக்க விட்ட மாதிரி சொல்றீங்க. திறமை பத்தலன்னு சொல்றேன்டா. மோகன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் தான் கொலை பண்ணான்னு ஆதாரத்தை கண்டுபிடிச்சா. அவனை தப்பிக்க விட்டீங்களே. என்ன சொன்ன கிருஷ்ணா? யாரு கஷ்டப்பட்டு ஆதாரத்தை கண்டுபிடிச்சதா சொன்ன? உங்க மருமக பேரை என் வாயில சொன்னா உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல? யாரு கண்டுபிடிச்சதா சொன்ன? அத சொல்ல முதல்ல. என் காதுல சரியா விழலமா. ராமும் அவளும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. போதுமா? அம்மா, மோகினின்னு பேரை சொல்லி தான் சொல்லுங்களேன். இன்னும் ஏன் பிடிவாதமா இருக்கீங்க? அதை விடுறா. இப்ப அவனை தப்பிக்க விட்டுட்டீங்களே, இப்ப என்ன பண்றது? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. போலீஸ் கிட்ட இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. போலீஸ் அவனை தேடி அலையணும். அவனால கௌதம் வெளியே வரதுக்கு லேட் ஆகும். ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய துப்பு இல்ல. சப்ப கட்ட கட்டுறீங்க. ஜானகி, அவன் கொலை பண்ண போறேன்னு சொன்னதுக்கு எவிடன்ஸ் இருக்குமா? அவன் தப்பிக்கவே முடியாது. ஏண்டா கார்த்திக், 4 உதவுச்சு அவங்கிட்ட இருந்து உண்மையை வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம்ல? நீ தான் கொலை பண்ணிருக்க, அதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டேமா. இனி அவன் தப்பிக்கவே முடியாது. இது அவனுக்கே நல்லா தெரியும். அட பாவி, எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லிட்டீங்களா? இனிமே போலீஸ் கிட்ட அவன் எப்படி சிக்குவான்? அவன் திருச்சிக்கு ஓடி போயிடுவான் சம்பந்தி. ஆமா,
அவன் இப்படி கோட்டை விட்டு நிக்கிறீங்களே. ஒன்னும் கவலைப்படாத கிருஷ்ணா, நம்ம கையில ஆதாரம் இருக்கு. அதை வச்சு முதல்ல கௌதம வெளியே கொண்டு வர நம்ம முயற்சி எடுப்போம். நான் வக்கீல் கிட்ட பேசுறேன். அதுக்கு ஒரு நல்ல நாள் பாப்பீங்களா? உடனே வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ, நான் மீனாட்சி சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? கீதாவோட கொலையில ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சிருக்கு. என்ன தடயம் சார் கிடைச்சிருக்கு? கீதாவோட செல்போன் கிடைச்சிருக்கு சார். அதுல பூனக்கன் செல்வத்துக்கிட்ட கீதா கடைசியா பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். அவரு கீதா கிட்ட என்ன பேசியிருக்காரு? நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு வெளியே நிக்கிறேன். கௌதம் பெட்ரோல் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நீ வெளியே வா. நம்ம பக்கத்துல இருக்கிற கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ வரலனா நான் உள்ள வந்து உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லியிருக்கான். வெரி குட். இந்த ஆதாரம் ஒண்ணு போதுமே. இதை வச்சே கௌதம் வெளியே கொண்டு வந்துடலாம். நான் உடனே கேஸை மூவ் பண்றேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பையன் வெளியே வந்துட்டானே நினைச்சீங்க. சரி, கீதாவோட போன் எப்படி கிடைச்சது? என் மருமக மோகினி சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கா சார். முதல்ல மோகினி கிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. மோகினி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிடுறேன் சார். தான் ஹஸ்பண்ட வெளியே கொண்டு வர ரொம்ப கஷ்டப்படுறா சார். எல்லாரும் நம்பிக்கையா இருங்க. கௌதம் கண்டிப்பா வெளியே வந்துடுவாரு. நான் மத்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஆரம்பிச்சிடுறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். நான் போனை வச்சிடுறேன். தேங்க்யூ. கிருஷ்ணா, கௌதம கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க கவலையே படாதீங்கன்னு லாயர் சொல்லிட்டாருமா. வாட்ஸ்அப்ல பூனக்கண்ணு செல்வம் சில போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கான். மோகினி, போனை செக் பண்ணிட்டு அப்புறமா போலீஸ்ல கொண்டு போய் கொடுப்போம். கௌதம் ஏதாவது கீதாவை கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்க போறான். சேச்சே, அவர் அப்படியெல்லாம் பேச மாட்டார் ராமு. கொன்னுடுவேன்னு மிரட்டுறவங்க எல்லாம் கொன்னுடுவாங்களா? நான் ஒரு சேஃப்டிக்கு சொல்றேன் மோகினி. அப்படி ஏதாவது இருந்தா நாம டெலீட் பண்ணிட்டு கொடுக்கலாம்ல. அப்புறம் ராமு, 2 வீடியோ ரெக்கார்டிங் கூட இருக்கு பாரு. உன்னை கொன்னுடுவேன். உயிரோட வீட்டை விட்டு வெளியில போற நீ உயிரோட வீட்டுக்குள்ள வர மாட்டேன். நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஆளை வச்சு கொல்லுவேன். என் பேரே வெளியில தெரியாது. என்ன மோகினி, இந்த கொலை கேஸ்ல இப்படி ஒரு திருப்பம் வருது? கார்த்திக் தான் ஆளு வச்சு கீதாவை கொலை பண்ணிருப்பாரா?